வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க, இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்ற பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பேர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களுடைய இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸ் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன லக்னம் வந்து நீங்கள் வந்து இப்போ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். நான் 4 விஷயத்த சொல்லியிருக்கேன். ப்ரொஃபஷனல் லைஃப், இன்கம் லைஃப், ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப், ப்ளஸ் வந்து உங்களுடைய ஹெல்த் லைஃப். இந்த 4த்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். மிதுனம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரகம் தான் இந்த புதன். எதுலேயுமே திருப்தி அடையாத ஒரு கிரகம். அது எதையும் யாருமே திருப்திப்படுத்த முடியாது, அவங்களாம் செல்ஃபானாக தான் உண்டு. ஸோ மிதுனம் லக்னத்தில் பிறகுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த லக்னம் வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் கார்னரில் டாப் கார்னரில் தான் லக்னம். அங்கே லான் போட்டிருக்கோம், ஸ்லாஷ் அசன் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். அதுதான் மிதுன லக்னம். அந்த லக்னத்தை நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் எப்படி உங்கள் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, முதல்ல புதன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். புதன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து முதல்ல திருப்தி கொடுக்கும். அட்லீஸ்ட் வந்து நல்ல புத்தி வந்து தெளிவாக இருக்கும். ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அந்த புதன் வந்து ஹெல்ப் பண்ணும். புத்திசாலித்தனமான கேல்குலேஷனை கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கும், அதுவும் புதன் தான் பண்ணும். நல்ல நாலேஜை கொடுக்கும், நல்ல நாவன்மையை கொடுக்கும், புக்ஸை படிக்கிற பழக்கத்தை கொடுக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும், எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிற இது ஆர்வம் வரும். சந்தேக குணமும் புதனுக்கு பொதுவாக உண்டு. எல்லாத்தையும் டவுட் பட தான் அதுக்கு அறிவு வளரும். புதன் வந்து ஒரு மாதிரி ஒரு சென்சிட்டிவான பிளானட்டை டக்குன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கே உண்டு. தேடுதல் வாழ்க்கையில் நிறைய இருக்கும். ஸோ புதன் எப்படி இருக்காருன்றதை முதல்ல நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நல்லா இருக்காருன்னா நீங்களே ஒரு டிக் போட்டுங்க. உங்கள் புத்தி நல்லா இருக்குது, உங்கள் மூளை நல்லா இருக்குது, உங்கள் அறிவு நல்லா இருக்குது, உங்கள் திறமை நல்லா இருக்குது. ஈவன் அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்லாம் புதன் ரொம்ப முக்கியமான பிளானட். எனி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், எனிதிங், ஒரு கணிதம் போடுறாங்க, ஒரு கணக்கு பண்ணுறாங்க, ஒரு புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சைக்காலஜி, எல்லாமே புதன் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்ததுன்னா அந்த புத்தி வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ மிதுன லக்னத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல புதன் ஸ்கோர் நல்லா இருக்கான்னு பாரு. கூடவே சுக்கிரன் ட்ராவல் பண்ணுறாரு, கூடவே சுக்கிரன் இருக்காருன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். அதாவது அறிவோட அதிர்ஷ்டமும் சேர்ந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பலம். வெறும் அறிவு இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. அறிவு இருக்கும், பயங்கர திறமை இருக்கும், பயங்கர ஸ்கில் இருக்கும், பயங்கர நாலேஜ் இருக்கும், பயங்கர டேலண்ட் இருக்கும். ஆனால் லக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி சுக்கிரன் தான் கொடுக்கும். ஒருவேளை புதன் வந்து வீக்காக இருந்து சுக்கிரன் நல்லா இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி, லக்கெல்லாம் நிறைய வரும். ஆனால் அதை கிரகிச்சு பிடிச்சி மேலே வரத்துக்கு புதன் வீக்காக இருந்தால் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும், அதை கிரகிச்சு பிடிச்சி எடுத்துக்கிறதுக்கு அவங்களால அந்த திறமை பத்தாது. சில பேருக்கு வாய்ப்புகளே கிடைக்காது, ஆனால் திறமையோட ரெடியாக இருப்பாங்க. இது மாதிரி வித்தியாசமான காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ புதன் வந்து முதல்ல நீங்கள் வந்து தரோவாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் புதன் எங்கே இருக்கார். ஏன்னா இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா, எல்லா லக்னத்துக்கும் அந்த லக்னாதிபதி வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் புதன் வந்து மிதுனத்துக்கு வந்து மிதுனம் கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதியே புதன் தான். புதன் மறைஞ்சான வேலை செய்வார், மறையிலான வேலை செய்வார். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. 8th ஹவுஸில் போய் புதன் இருந்தால் கூட அங்கே கூட அந்த புதன் வேலை செய்யும். இந்த மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தருவான் அப்படிலாம் கூட விதி இருக்குது. ஏன்னா புதன்னா புத்தி. நீங்கள் வந்து ஒரு பலசாலியை வந்து அவன் பலத்தை காட்டுற இடத்துல மட்டும் தான் அவனால் வெல்ல முடியும். ஒரு செல்வந்தன் வந்து அந்த செல்வம் எங்கே அவனுக்கு வந்து பலமாக காட்ட முடியுமோ, அவனோட ஆற்றலை நிரூபிக்க முடியும், அங்கே தான் வெல்ல முடியும். ஆனால் அறிவு கூடியவன் அப்படி கிடையாது. அவனோட அறிவு இந்த உலகத்துக்கு எங்கே போனாலுமே அவனால் ஜெயிக்க முடியும். அதுதான் அறிவாற்றல், அதுதான் புதன் புத்திசாலித்தனம், சமய சந்தர்ப்ப புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஸ்பான்டினியஸாக ஒரு விஷயத்தை யோசிக்க கற்றுக்கும், பேசும். அந்த மாதிரி அது புதன் கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே கோரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கும். இந்த டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புதனுடைய இன்டெலிஜென்ஸில் தான் வரும். இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே புதன் தான். மெர்க்குரி, கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஏஐ சம்மந்தம் எல்லாமே புதன் தான். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதும் புதன் தான். நெட்வொர்க்கிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ் எல்லாமே புதன் தான். புதன் வந்து நிறைய ரோலை ப்ளே பண்ணுவார்.
மெயின் இன்றைக்கி பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு, டெய்லி ஆன்லைன் ட்ரேடிங், அது இது எல்லா டெக்னாலஜி ரிலேட்டடான மேட்டர்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்டட் எல்லாமே வந்து புதன் தான். அது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட். ஸோ உங்களுக்கு வந்து முதல்ல புதன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் மூளை மண்டலம் எவ்வளோ வலுவடையுது, எதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது, எதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது, எதை அதை அப்ளை பண்ண முடியுது, அதெல்லாம் அந்த புதனை வச்சு செக் பண்ணுங்கள். இப்போது ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்குன்னா, புதனோட சேர்ந்து சுக்கிரன் இருக்காரா, இல்லை புதனுக்கு பக்கத்துலேயே சுக்கிரன் ஏதாவது பொசிஷன் நல்ல பொசிஷனில் இருக்காரா, சூப்பர்னு அர்த்தம். சபாஷ் உங்களுக்கு இது. குரு கெட்டு போயிடக்கூடாது. குரு வந்து பாதகாதிபதியாக வருவார் உங்களுக்கு. வெறும் நல்லது மட்டுமே செய்கிற கிரகம் கிடையாது, பாதகத்தையும் பண்ணுவார். ஆனால் அவர் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாதுன்ற சென்ஸ் 6ல் போய் மறையக்கூடாது. அவர் 6ல் மறையாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. 12th ஹவுஸ் கூட மிதுன லக்னத்துக்கு குரு பரவாயில்ல, பட் 6th ஹவுஸ் இஸ் நாட் அட்வைசபிள். 8th ஹவுஸில் குரு நீச்சம் ஆயிட்டார்னா அதுவும் நல்லது இல்லை. மிதுனத்துக்கு குரு வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோரில் எங்கேயாவது இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு 2ல் உச்சம் அடையும். இது என்னென்னா நிறைய பணம் கொடுக்கும், ஆனால் நிம்மதி இல்லாத பண்ணும். ஸோ குரு வந்து வலுவும் அடையக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு மிதமாக இருக்கலாம். 5th ஹவுஸில் இருக்குது. சில பேருக்கு கரெக்டாக 7th ஹவுஸ்லேயும் போயிடும். அது பாதகத்தையும் பண்ணும், நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும், ரெண்டுமே கலந்து செய்யும். அந்த மாதிரி ஒரு பலன் தான் இருக்கும். 10ல் குரு வந்தார்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அம்ச யோகமாக வருவார். 7லேயும் வராரு, பட் ஆனால் 10 வந்து சேஃப் சைட். 11th ஹவுஸில் குரு நல்லாயிருக்கும். 9th ஹவுஸில் குரு நல்லாயிருக்கும். 4ல் குரு பரவாயில்ல. நிறைய பேருக்கு 4ல் குருனா நான் பார்த்துருக்கேன். புதனும் குருவும் வந்து ஒன்றா இருக்கும், இல்லை புதன் குரு பரிவர்த்தனை பண்ணிட்டோம், அது கூட பரவாயில்ல. ரெண்டுமே ஒரு பகை கிரகம் தான், பட் இதனால் பரிவர்த்தனை பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணும். இப்போ ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணிட்டு 3 பிளான்ட் வந்துடணும். ஒன்று வந்து புதன், இன்னொன்று வந்து சுக்கிரன், அடுத்து குரு. 3மே நல்லா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்காங்களே, சூப்பர் ப்ரொஃபஷனல் அமைய போதுன்னு அர்த்தம். இதில் சுக்கிரன் குரு மறையாமல் இருந்துட்டாங்க, நல்ல ஒரு கேந்திர கோணங்களை வந்திருக்காங்க. 5th ஹவுஸில், 9th ஹவுஸில், 11th ஹவுஸில், 10th ஹவுஸில், 4th ஹவுஸில் அப்படி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சீராக இருக்கும் பொருளாதாரம். சனி வந்து ஆக்சுவலாக லார்ட் ஆஃப் 8 and 9. 8ம் அவர் தான், 9ம் அவர் தான். எல்லாமே நல்லது செய்ய மாட்டார், எல்லாமே கெட்டது செய்ய மாட்டார். பட் ஆனால் இரட்டைப்படை வீடுகள் வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய எடுத்துக்கலாம். ஸோ சனி வந்து டோட்டலாக கெட்ட கிரகம் கிடையாது. மிதுன லக்னத்துக்கு வந்து சனி வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் கொடுத்தா போதும். 10ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாம், 9th ஹவுஸில் இருக்கலாம், ஈவன் 8ல் இருந்தால் கூட சனி வேலை செய்யும். அதில் பார்வை வந்து உங்களுக்கு உழைப்புக்கு, வருமானத்துக்கு நல்லாயிருக்கும். பட் காம்பினேஷன்ஸ் நல்லா வரணும், அந்த சனியை குரு பார்த்துருக்கணும், அந்த மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. மிதுனத்தை கெடுக்கிற கிரகம் வந்து நம்பர் 1 செவ்வாய் தான். கெடுக்கிற கிரகம்னா அவர் தான் வருவார். அவர் எங்கேயாவது உங்களுக்கு வந்து கெடுஸ்தானத்தில் போய் செவ்வாய் மெயினாக உச்சம் அடையக்கூடாது. நிறைய பேருக்கு பார்த்துருக்காங்க, சனியும் செவ்வாயும் சேர்ந்து 8ல் உட்காரும். அது வந்து ஒரு மாதிரி எதிர்மறையான பலன்களை கொடுக்கும், ஒரு மாதிரி வேவியாக இருக்கும். சூரியன் சந்திரன் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது, எமோஷன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணும், அக்ரெசிவான எனர்ஜியெல்லாம் கொடுக்கும். மிதுனத்துக்கு நிறைய பேருக்கு ராகுக்கு தோஷம் ஈஸியாக வந்துடும். இந்த 1 and 7 நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், 2 and 8 நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அது வந்து ஈஸியாக ஃபேமிலி லைஃப்பை வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கும். பொதுவாகவே மிதுனத்தில் பிறக்கிறவங்க ஃபேமிலி லைஃப்பில் திருப்தியாக இருக்கிறது இல்லை. பொதுவாகவே அவுட் ஆஃப் 100ல் நம்ம 60% எடுத்துக்கலாம், திருப்தி அடையிறதில்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்புகள் வந்து நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் அதிகரிக்கும், அது திருப்தி அடையிறதில்லை. அந்த மாதிரி ஒரு லக்னம் வந்து, அந்த மாதிரி புதனும் அப்படி தான் இருக்கார். புதன் இன்னும் வலுவடைஞ்சார்னா இன்னும் அதிருப்தி அதிகமாகும், இன்னும் சொல்லப்போனால் நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கோர்ஸை படிச்சுட்டு வந்து ஒருத்தர் வந்து இருக்காருன்னு சொன்னோம்னா இவங்க வந்து மல்டிபிளாக படிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆர்வ தூண்டுதல், அது ஆர்வ கோளாறுன்னு எடுத்துக்கலாம், ஆர்வ தூண்டுதல்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தோடு அவங்க வந்து கண்ட்ரோலில் இருக்காது. இன்னும் 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 வேணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஐ வாண்ட் மோர், இன்னும் நாலேஜ் வேணும், இன்னும் நான் கற்றுப்பேன். அப்போ வாழ்க்கையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு எதுலையுமே திருப்தி அடையிறதில்லை. அதாவது சுபாவம், சப்ஜெக்டிவ், அது எப்படி காம்பினேஷன் வருதுன்றது பொறுத்து. அதே மாதிரி இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி லைஃப்னு பார்த்தோம்னா இந்த 2 and 8, 1 and 7 ராகுக்கு இது இல்லாமல் தான் நல்லது. அட்லீஸ்ட் இருந்தாலும் புதனோட ராகுவோ புதனோட கேதுவோ சேராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. புதனோட ராகு சேரக்கூடாது, நரம்பியல் பிரச்சனை வரும். புதனோட ராகு சேர்ந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மைண்ட் வந்து ஓவர் திங்கிங், அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. கேதுவோட புதன் சேர்ந்தால் நிறைய பேச மாட்டாங்க, சில பேர் ஓவராக பேசுவாங்க, அதுவும் இருக்குது. அதுவும் வந்து ஒரு லெவலில் இருந்தால் நல்லது. சுக்கிரன் வந்து எக்காரணத்தை கொண்டு கெட்டு போகக்கூடாது மிதுன லக்னத்துக்கு. ஏன்னா டோட்டலாக ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதாரம், ஃபேமிலி லைஃப்பில் இந்த சுக்கிரன் கெட்டு போயிடுச்சுன்னா கெடுக்க ஆரம்பிக்கும். அது மிதுனத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரக்கூடாது. சார்ட்டில் அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். சனி இங்கே பெரிய ரோல் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. சனி வந்து உங்களுக்கு ஆயுள் பலமும் உங்களுடைய அதிர்ஷ்ட பலத்தையும் கொடுப்பாரு. ஓரளவுக்கு இருந்தால் போதும். அவர் சூப்பராக இருக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை, நீச்சமானால் கூட வேலை செய்வார். செவ்வாய் வந்து உங்களுக்கு எங்கேயும் ஸ்தானத்தை கெடுக்காமல் 2ல் நீச்சமாகிறது, ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே செவ்வாய் வர்றது, 4ல் போய் செவ்வாய் வர்றது, 5ல் செவ்வாய் வர்றது, 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், இதெல்லாம் வராமல் இருக்கணும். செவ்வாய் பொசிஷன் எடுக்கக்கூடாது. மார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒதுங்கி இருக்கணும்.
9th ஹவுஸ் ஆர் 10th ஹவுஸ் ஆர் 11th ஹவுஸ் வந்து சேஃபு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சில பேருக்கு பரவாயில்ல, புதன் வலுத்து நின்று செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வரலாம். 12th ஹவுஸ் செவ்வாய் வரதும் நல்லது இல்லை. இதெல்லாம் வராமல் இருக்கணும். அட்லீஸ்ட் செவ்வாய் வந்து ராகு கேதோட சேராமல் இருக்கணும், சனியோடு சேராமல் இருக்கணும் மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதான் உங்கள் ஹெல்த்து, உங்கள் எமோஷனு, உங்கள் ஃபேமிலி, உங்கள் பர்சனல் இன்டிமிசி இதெல்லாம் கெடுக்கிறதா தான் செவ்வாய் தான் கெடுப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், புதன் ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து சில பேர் இம்பர்ஃபெக்டாக இருப்பாங்க, சில பேர் ஓவர் பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. நிறைய ஃபோபியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் ஆதிக்கம் உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்கும். மர்க்குரியோட டாமினேஷன் ஈஸியாக தெரியும்னா ஒருத்தர் பேசும்போதே ஒரு கண்ட்ரோலே இருக்காது, பேலன்ஸ் இருக்காது, அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். எமோஷ்னலாக வந்து அவங்க வந்து உடனே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் புதன் நல்லா வலுவாக இருந்தாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங் மென்டாலிட்டி கொடுக்கும். பட் விதின் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி பலவிதமான உணர்வுகள் போகும், பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு காமாக கண்ட்ரோலாக இருக்க விடாத ஒரு கிரகம் வந்து புதன். அது வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும். வேகமாக இந்த வாத சம்மந்தப்பட்ட உடம்புலாம் பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. வேகமாக நடப்பாங்க, வேகமாக யோசிப்பாங்க, வேகமாக பேசுவாங்க. அதெல்லாம் அந்த மர்க்குரி இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பர்டிகுலராக சில விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமான மெயின் டிசிஷன் இருக்கும்போது பார்த்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. புதன் அதே மாதிரி வந்து மிதுன லக்னத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய பேர் ஹாரோஸ்கோப் ரிசர்ச் பண்ணதில் அவங்களுடைய ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ்க்கு ரொம்ப கெட்டிக்காரங்க. இவங்க எந்த ஏரியாவில் வந்து ரொம்ப இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்த்து. ஒரு சாதாரண கம்பெனியை பெரிய கம்பெனி ஆக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்க. மார்க்கெட்டிங் ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்க. சேல்ஸில் ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்க. பிராண்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்க. ஒன்று உருவாகி ஒரு ஆர்டினரி மேட்டராக இருக்கும், சின்ன மேட்டராக இருக்கும், அதை விசுவரமாக எடுத்துருவாங்க. அதுதான் புதன். எனி டைப் ஆஃப் ப்ரொஃபஷன், இந்த துறை தான் அவங்களுக்கு கிடையாது. எந்த துறையில் காலை வச்சாலும் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு மேலே வந்துகிட்டே இருக்கிறது தான் புதன். இதுதான் ப்ளஸ்ஸே தான். தொழிலுக்கு லாக்கியானவங்க, சர்வீஸ் ஃபீல்டுக்கு லாக்கியானவங்க. அதே மாதிரி புத்தி கூர்மையாக அட்வைஸ் கேட்கணுமா, புதனாதிக்கத்தில் உள்ளவங்க அட்வைஸ் கேட்கலாம். கரெக்டாக அட்வைஸ் வந்துடும். அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கிடைக்கும். புதன் ஆதிக்கத்தில் உள்ளவங்க அட்வைஸை கேட்டிங்கன்னா அட்வைஸ் இவ்வளோ கிடைக்கும். சும்மா ஒன்று கேட்டால் 10 மேட்ரு வரும். அவங்ககிட்ட நல்லா கேட்டுகிட்டே இருக்கலாம், கிரகிச்சிக்கலாம் எல்லாத்தையும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு டாலரன்ஸ் ரொம்ப கம்மி. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பர்சன்டேஜ் வைஸ் அதிகம் பேருக்கு டாலரன்ஸ் ரொம்ப கம்மி. சகிப்புத்தன்மையே இல்லை, பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. வெடிப்பாங்க, கொந்தளிப்பாங்க, வெடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது சப்ஜெக்ட்டும் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் என்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் குயிக் டிசிஷன். ஒரு விஷயம் நெகட்டிவாக போயிடுச்சுன்னா உடனே அடுத்த முடிவு எடுக்கிறது. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக டிசிஷன் எடுப்பாங்க. அது வந்து பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பட் பர்சனல் எமோஷன்ஸ் வரும்போது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, மிதுன லக்னத்தை பிறந்துட்டிங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுடுங்க. ஒன்று உங்களோட ப்ரொஃபஷனல் இன்கம்னு வச்சுட்டிங்கன்னா அதில் குயிக்காக முடிவெடுங்க, டக்குன்னு மேலே வருவீங்க. ஆனால் இன்னொரு பார்ட்டில் வந்து உங்கள் ஹெல்த் அண்ட் உங்களுடைய எமோஷன்ஸ் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக முடிவெடுங்க. அதுதான் உங்களை வந்து காப்பாற்றும். இங்கே வேகமும் இங்கே பொறுமையாக காமிச்சிங்கன்னா உல்ட்டாவாகிடும், அது செட் ஆகிடும். அப்புறம் ஹெல்த்தில் டீஃபால்ட்டாகவே புதனுக்கு வந்து வெளியாளிகளால் நோயாளியோ இல்லை பிரச்சனையால் நோய் இதெல்லாம் வரவே வராது. புதன் வந்து ஓவர் திங்கிங்கில் தான் நோயே வரும். ஓவர் திங்கிங்கில் என்ன ஆகுனா எமோஷன்ஸ் மாறும், மூட் ஸ்விங்ஸ் மாறும். அந்த எமோஷன்ஸ் மூட் ஸ்விங்ஸ் மாற ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியை கெமிக்கல்ஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நோயாகும். நிறைய பேர் தான் வாத சம்மந்தப்பட்டது, அந்த வாயுன்னு சொல்லுவாங்க, வாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல இந்த ஓவர் திங்கிங், கொஞ்சம் காமாக இருக்கிறது, கொஞ்சம் சகிச்சிக்கிறதுலாம் இருந்ததுன்னா நோய் வராமல் இருக்கும். சப்ஜெக்டும் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மிதுன லக்னத்தில் பிறந்து நோய்கள் அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் மோஸ்ட்லி ராகு கேதுவோட புதன் தொடர்பில் வரும். அவங்களுக்கு தான் நோய் அதிகமாக வரும். அடுத்தது வந்து செவ்வாய் வந்து புதனை கெடுக்க ட்ரை பண்ணும், எப்படியாவது நோயை கொடுக்க ட்ரை பண்ணும். சனியும் பார்ஷலாக பண்ணும். அப்படி எதுவும் நடக்கலைன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்கன்றது உறுதி. பட் பேசிக்காகவே புதனுக்கே தனக்கே தான் எதிரின்ற மாதிரி அவருக்கே வந்து இந்த ஓவர் திங்கிங்கில் வரக்கூடிய அந்த அந்த எமோஷனல் இம்பேலன்ஸில் வரக்கூடிய இந்த மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் இந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால நிறைய இந்த மாதிரி ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க தான் பிராணாயாமா, மெடிடேஷன்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்னஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், சைலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மௌன விரதம் இதெல்லாம் இருந்தால் சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ ஓரளவே மிதுனம் எதுக்கு ரொம்ப பிரயோஜனம் நான் சொல்லிட்டேன். பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், எனி ப்ராடக்ட், எனி சேல்ஸ், எனி கம்பெனி ஒரு விஷயத்தை ஊரெல்லாம் நியூஸை பரப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த பரப்புரை செய்கிறவரே புதன் தான். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பரப்புரை செய்கிறவங்க, கொள்கை பரப்பு சம்மந்தப்பட்டவங்க, விமர்சகர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, அதை நல்லா நரேட் பண்ணுறாங்க, ஒரு கதை நல்லா சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க, ஒரு விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு செய்தியாக சொல்கிறாங்க, ஒரு சின்ன விஷயத்தை ஊரெல்லாம் பரப்புரை செய்கிறாங்க, இதெல்லாம் அந்த புதனுடைய ஆதிக்கம் தான். இதுக்கு இந்த புதன் வந்து
அந்த ஆதிக்கத்தில் உள்ளவங்க சரியாக பயன்படுத்தா அவங்க ரொம்ப பெரிய அளவில் இருப்பாங்க. என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் கொடுத்த ஒரு பொது பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்தி இருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள். டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்டர் நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜென்யூன் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது. உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம், ப்ளஸ் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த அந்த லக்னாதிபதி தான் காட்டுவோம். லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் 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 எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இது எல்லாமே அந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும் அந்த லக்னத்தோடு ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட்டு. அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது, எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனலாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1-to-1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அதை பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.